Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசாயா 49 அதிகாரம் 25 வசனம். என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை ஆக்கப்படும். உன்னோடு வழக்காளர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மிக வலிமையான சத்துரு அல்லது தீய சக்திகள் நம்மை சிறைப்பிடித்து வைத்திருந்தாலும் கர்த்தர் அந்த தடைகளை எல்லாவற்றையும் உடைத்து ஒரு நித்திய விடுதலையை நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கொடுங்கோலன் அல்லது பலவந்த மாணவனால் பறிக்கப்பட்ட அல்லது திருடப்பட்ட ஆசீர்வாதங்கள், உடைமைகள் மற்றும் நன்மைகளை மீண்டும் கர்த்தர் இரட்டத்தனையை நமக்கு மீட்டு தருவார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக போராடுகிறவர்களுடன் கர்த்தரே நேரடியாக போராடுவார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிர்ப்புகளை அவரே கையாளுவார். ஆமென். இது மிகவும் முக்கியமாக உங்கள் பிள்ளைகளை அவர் காப்பாற்றி அவர்களுக்கு பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் தருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் நம்பிக்கையற்ற இருந்த போது அவர்கள் சார்பாக தேவனே களமிறங்கி அவர்களை மீட்பார் என்பதை உணர்த்தும் விதமாக இவ்வசனம் சொல்லப்பட்டிருந்தது. இது இன்றைய காலத்திலும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கியிருப்பவர்களுக்கும் தேவனின் உதவியை உறுதிப்படுத்தும் நம்பிக்கையின் செய்தியாக கருதப்படுகிறது. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.